ஒரு புது மொழியை சரளமா பேசணும், இல்ல ஒரு கிட்டார் வாசிக்கணும், கோடிங் கத்துக்கிட்டு ஒரு ஆப் உருவாக்கணும். இப்படி நம்ம எல்லாருக்குமே 1000 ஆசைகள் இருக்கும். ஆனா ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே, ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு டைமே இல்ல, இது எனக்கு வராதுன்னு சொல்லி அப்படியே விட்டுடுவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் பவர் கிடைச்சு எந்த ஒரு திறமையும் ஒரு நொடியில கத்துக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அது வெறும் கற்பனை இல்லைங்க. சரியான வழியில சரியான டெக்னிக்ஸை வச்சு கத்துக்கிட்டா யாராலையும் எந்த ஒரு திறமையும் அதிவேகமா, கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி வேகமா கத்துக்க முடியும். வாங்க அது எப்படின்னா இந்த பகுதியில பார்க்க போறோம். இந்த ஃபீலிங் தான் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கும் போது நம்ம மேல நமக்கே ஒரு புது நம்பிக்கை வருது. அது நம்ம கையில ஒரு புது சக்தி கிடைச்ச மாதிரி. ஆனா இந்த சக்தி நம்ம பலருக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம முயற்சி பண்றோம், ஆனா ஏன் ஃபெயில் ஆகுறோம்? அதுக்கு காரணம் நம்ம கிட்ட திறமை இல்லைன்னு இல்ல, நாம கத்துக்க பயன்படுத்துற மெத்தட் தான் தப்பானது. வாங்க அந்த தப்பை எங்க சரி செய்யறதுன்னு ஆழமா அலசுவோம். சரி, இந்த பகுதியில நம்ம கற்றல் பயணத்தை ஒரு முழுமையான அனாலிசிஸ் பண்ண போறோம். முதல்ல நாம ஏன் ஃபெயில் ஆகுறோம்னு நம்ம படிச்ச சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம செய்யற மிகப்பெரிய தவறான இன்புட் வர்சஸ் அவுட்புட் பொறிய பத்தி பார்ப்போம். அப்புறம் எப்படி ஸ்மார்ட்டா கத்துக்கிறது, கத்துக்கிட்டதை மறக்காம இருக்க என்ன செய்யணும், கத்துக்க ஒரு பெர்ஃபெக்ட் சூழலை எப்படி உருவாக்குறது, கடைசியா இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா இருக்க வேண்டிய மைண்ட் செட் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஆணித்தரமா புரிஞ்சுக்கோங்க. உங்களால ஒரு விஷயத்தை வேகமா கத்துக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. நாம படிச்சு வளர்ந்த கல்வி முறை தான் அதுக்கு முழு காரணம். அது உண்மையான கற்றலுக்காக வடிவமைக்கப்படவே இல்ல. அது பரீட்சையில மார்க் வாங்குறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது நம்ம மூளைய தப்பான வழியில ட்ரெயின் பண்ணிருக்கு. உங்க ஸ்கூல் டேஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரீட்சைக்கு முத நாள் ராத்திரி மொத்த புக்கே மனப்பாடம் பண்ணுவோம். புரியுதோ இல்லையோ எல்லாத்தையும் மூளைக்குள்ள திணிச்சு பரீட்சை பேப்பர்ல வாந்தி எடுத்துட்டு ஹாலை விட்டு வெளியே வந்ததும் பாதி காலி. இதுக்கு பேர் கற்றல் இல்ல, இது டெம்பரரி மெமரி. ஆனா உண்மையான கற்றல் அப்படி இல்ல. அது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி. ஒரு தடவை கத்துக்கிட்டா 10 வருஷம் கழிச்சு ஓட்டுனாலும் நம்ம உடம்புக்கு அது மறக்காது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கில். நம்ம நோக்கம் பரீட்சையில பாஸ் பண்றது இல்ல, ஒரு திறமைய சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது தான். சரி, ஸ்கூல் சிஸ்டம் தான் தப்புன்னு வச்சுப்போம். இப்ப நாம ஒரு புது விஷயத்த கத்துக்க முயற்சி பண்ணும்போது என்ன தப்பு பண்றோம்? ஏன் மணிக்கணக்கா யூடியூப் வீடியோ பார்த்தாலும் பல புத்தகங்களை படிச்சாலும் நம்மால ஒரு இன்ச் கூட முன்னாடி போக முடியல? நாம ஒரு அடிப்படை விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க கத்துக்க முயற்சி பண்ற 99% பேர் செய்யற ஒரே ஒரு பெரிய தப்பு. நாம கத்துக்கிறதுன்னா தகவல்களை உள்ள எடுத்துக்கிறது, அதாவது இன்புட் மட்டும்தானே நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான கற்றல் தகவல்களை வெளியே கொண்டு வரும்போது, அதாவது அவுட்புட் பண்ணும்போது தான் நடக்குது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு முடிவு பண்ணுது. இந்த ஸ்லைட நல்லா பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது பாசிவ் லேர்னிங். மணிக்கணக்கா டுட்டோரியல் வீடியோ பார்க்கறது, ஒரு விஷயத்தை பத்தி 10 ஆர்டிக்கல் படிக்கிறது, புத்தகத்துல ஹைலைட் பண்றது. இதெல்லாம் செய்யும்போது நாம ஏதோ கத்துக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாகும். ஆனா இது வெறும் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். வலது பக்கம் இருக்கிறது தான் உண்மையான ஆக்டிவ் லேர்னிங். வீடியோல பார்த்ததை நீங்களே செஞ்சு பார்க்கறது, படிச்ச அறிவை வச்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, நேரடியா களத்துல இறங்கி அந்த வேலையை செய்யறது. சிம்பிளா சொன்னா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது இன்புட், எழுந்து விளையாடுறது அவுட்புட். இந்த நீச்சல் உதாரணம் ஒரு செம்ம பாயிண்ட். நீச்சல் எப்படி அடிக்கணும்னு உலகத்திலேயே பெஸ்ட் புக்கை நீங்க படிக்கலாம். ஒலிம்பிக் சாம்பியனோட வீடியோவை 1000 தடவை பார்க்கலாம். ஆனா தண்ணியில இறங்கி கைய கால அசைச்சு 4 தடவை தண்ணி குடிச்சா மட்டும்தான் உங்களால நீச்சல் கத்துக்க முடியும். கத்துக்கிறதும் அப்படிதான். அது ஒரு செயல்பாடு. வெறும் பார்வையாளரா இல்லாம ஒரு பங்கேற்பாளரா மாறணும். நீங்க எதை கத்துக்க விரும்புறீங்களோ அதை இன்னிக்கே செய்ய ஆரம்பிங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இன்புட் அவுட்புட் வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு. இனிமே நான் நிறைய அவுட்புட் பண்ண போறேன். ஆனா எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? எல்லாத்தையும் கத்துக்கணுமா? தேவையே இல்ல. கடினமா உழைக்கிறத விட ஸ்மார்ட்டா சரியான விஷயங்கள்ல மட்டும் உழைச்சா போதும். இதுக்கு பேரு 80-20 விதி, இல்லனா பாரேட்டோ கொள்கை. இந்த கொள்கை சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற 80% ரிசல்ட்டுக்கு நம்மளோட 20% முயற்சிகள் தான் காரணம். இது கத்துக்கிறதுக்கும் 100% பொருந்தும். நீங்க ஒரு திறமையில மாஸ்டர் ஆகணும்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த திறமையோட மிக முக்கியமான 20% ஃபண்டமெண்டல்ஸை நீங்க சரியா கத்துக்கிட்டாலே போதும். உங்களால 80% வேலையை சிறப்பா செய்ய முடியும். உதாரணத்துக்கு, நீங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கணும்னா டிக்ஷனரியில இருக்கிற லட்சக்கணக்கான வார்த்தைகளையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்துற 1000 வார்த்தைகளை கத்துக்கிட்டாலே உங்களால 80% கான்வர்சேஷனை புரிஞ்சுக்கவும் பேசவும் முடியும். நீங்க கிட்டார் கத்துக்கிறீங்களா? நூத்துக்கணக்கான கார்ட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு 4-5 அடிப்படை கார்ட்ஸ் கத்துக்கிட்டாலே போதும், ஆயிரக்கணக்கான பாட்டுகளை உங்களால வாசிக்க முடியும். அந்த முக்கியமான 20% என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. ஓகே, ஸ்மார்ட்டா என்ன கத்துக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா கத்துக்கிட்டதை எப்படி மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது?
நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா அதுல தகவல்களை சரியா சேமிக்க நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம மூளையில வலுவான நியூரல் பாத்வேஸை உருவாக்குற சில பவர்ஃபுல் டெக்னிக்ஸை இப்ப பார்க்கலாம். நாம செய்யற பெரிய தப்பு என்னன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது. அது ரொம்ப பாசிவான மெத்தட். அதுக்கு பதிலா நீங்க பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த உத்தி தான் இந்த ஆக்டிவ் ரீகால். அதாவது ஒரு விஷயத்த படிச்சதுக்கு அப்புறம் புக்கையோ வீடியோவையோ மூடி வச்சுட்டு உங்க மூளையில இருந்து அந்த தகவலை வலுக்கட்டாயமா வெளியெடுக்க முயற்சி பண்றது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு சின்ன பகுதியை மட்டும் படிங்க அல்லது பாருங்க. ஸ்டெப் 2, அந்த புக்கை மூடிடுங்க. ஸ்டெப் 3, இப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு உங்க சொந்த வார்த்தைகள்ல யாருக்காவது விளக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க அல்லது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. முதல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தடுமாறுவீங்க. அந்த கஷ்டம் இருக்கே, அதுதான் மேட்டர். அந்த சிரமம் தான் உங்க மூளையில அந்த தகவலை ஆழமா பதிய வைக்குது. இந்த ஒப்பீடு எவ்வளோ கரெக்டா இருக்கு பாருங்க. ஜிம்முக்கு போய் டம்பிள்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம மசில்ஸ் வளராது. அதை தூக்கி ஒர்க் அவுட் செஞ்சாதான் வளரும். அதே மாதிரி ஒரு தகவலை திரும்ப திரும்ப படிக்கிறது டம்பிள்ஸை வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஆனா அதை நினைவுபடுத்தி சொல்லி பார்க்கறது அந்த டம்பிள்ஸை தூக்குற மாதிரி. உங்க மூளைக்கு நீங்க எவ்வளோ சேலஞ்ச் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வேகமா உங்க மெமரி பவர் அதிகமாகும். அடுத்த பவர்ஃபுல் டெக்னிக் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன், அதாவது இடைவெளி விட்டு மீண்டும் படித்தல். ஒரே நாள்ல 6 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறத விட அதே 6 மணி நேரத்தை 12 நாளைக்கு தினமும் அரை மணி நேரம்னு பிரிச்சு படிக்கிறது பல மடங்கு எஃபெக்டிவ். ஏன்னா ஒரே நாள்ல படிக்கும்போது தகவல் நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு படிக்கும்போது அந்த தகவல் நம்ம லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றப்படுது. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு அடர்ந்த காட்டுல நீங்க தடவை ஒரு பாதையில போறீங்க. அப்ப பாதை சரியா தெரியாது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதே பாதையில பயணிக்கும் போது அந்த பாதை தெளிவாயிடும், அகலமாயிடும் இல்லையா? நம்ம மூளையில நினைவுகளும் அப்படிதான். ஒரு தகவலை நீங்க எவ்வளோ தடவை இடைவெளி விட்டு நினைவு கூறுகிறீர்களோ அந்த நினைவு பாதை அவ்வளோ ஸ்ட்ராங்காவும் நிரந்தரமானதாகவும் மாறும். இன்னும் 2 முக்கியமான நுட்பங்கள் இருக்கு. ஒன்னு டெலிபரேட் பிராக்டிஸ். இது சும்மா பிராக்டிஸ் பண்றதில்ல. உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யாம உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ, எதுல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி பயிற்சி பண்றது. 2வது டீச் இட். நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வேற ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணும்போது தான் அது உங்களுக்கு எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்குன்னு தெரியும். உங்க அறிவில இருக்கிற ஓட்டைகளை நீங்களே கண்டுபிடிக்க இது ஒரு சூப்பர் வழி. இது வரைக்கும் நம்ம மூளைக்குள்ள செய்ய வேண்டிய பயிற்சிகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்மள சுத்தி இருக்கிற சூழலை எப்படி கத்துக்கிறதுக்கு சாதகமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சரியான சூழல் நம்ம கற்றல் வேகத்தை டபுள் ஆக்கும். நம்ம மூளை ஒரே நேரத்துல பல சென்சஸ் வழியா தகவல்களை உள்வாங்கும். நீங்க எவ்வளவு எக்குவோ புலன்களை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு வலுவா அந்த விஷயம் உங்க மனசுல பதியும். உதாரணத்துக்கு ஒரு புது சமையல் குறிப்பை கத்துக்கும் போது அதை படிக்கிறது, வீடியோவை பார்க்கறது, அந்த பொருள்களை தொட்டு பார்க்கறது, நீங்களே சமைச்சு பார்க்கறது, அதை சாப்பிட்டு பார்க்கறது, இப்படி பல புலன்களையும் பயன்படுத்தும் போது அது மறக்கவே மறக்காது. கத்துக்கிறது எப்பவுமே ஒரு போரான விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு கேமா மாத்துங்க. சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்க. ஒவ்வொரு கோலையும் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே சின்னதா ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அடுத்த லெவலுக்கு போக மோட்டிவேட் பண்ணும். நம்ம கற்றலோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டா நம்ம கையில இருக்கிற நம்ம ஸ்மார்ட் போன் தான். நோட்டிஃபிகேஷன் சத்தம், சோஷியல் மீடியா இதெல்லாம் நம்ம கவனத்தை முழுசா சிதைச்சிடும். நம்ம மூளையால ஒரே நேரத்துல பல வேலைகள்ல கவனம் செலுத்தவே முடியாது. மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. அதனால நீங்க கத்துக்க உட்காரும்போது உங்க போனை சைலண்ட்ல போட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சிடுங்க. அதுதான் நல்லது. நம்ம பெரும்பாலும் ஓய்வையும் தூக்கத்தையும் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுவும் அல்ல. நீங்க பகல்ல கத்துக்கிட்ட எல்லா தகவல்களையும் ஆர்கனைஸ் பண்ணி லாங் டேர்ம் மெமரியில சேமிக்கிற வேலையை உங்க மூளை நீங்க தூங்கும்போது தான் செய்யுது. நல்ல ஆழ்ந்த உறக்கம் இல்லாம உங்களால எதையும் சரியா கத்துக்கவே முடியாது. அதனால ஓய்வெடுக்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அதுவும் உங்க கற்றல் பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி தான். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டெக்னிக்ஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா இருக்க போற ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். அதுதான் உங்க மைண்ட் செட். growth மைண்ட் செட்னா என்ன? நம்ம திறமைகளும் புத்திசாலித்தனமும் பிறக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இல்ல. அதை நம்ம முயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் வளர்த்துக்க முடியும்னு முழுசா நம்புறது தான் growth மைண்ட் செட். நம்ம மூளை ஒரு கல்லு மாதிரி இல்ல, அது ஒரு களிமண் மாதிரி. அதை நாம எப்படி வேண்டாலும் வடிவமைக்கலாம்.
இந்த 2 மனப்பான்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு கஷ்டமான விஷயத்தை பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்க எனக்கு இது வராது, நான் இதுல மோசம்னு சொல்லிடுவாங்க. ஆனா growth மைண்ட் செட் இருக்கிறவங்க நான் இதுல இன்னும் சிறப்பா வரல, ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும்னு சொல்லுவாங்க. அந்த இன்னும் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை மொத்த ஆட்டத்தையும் மாத்திடுது. தோல்வியை ஒரு ஃபுல் ஸ்டாப்பா பார்க்காம அது ஒரு கமாவா பார்க்க வைக்குது. அது சவால்களை பார்த்து பயப்படாம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க வைக்குது. அதனால கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க கத்துக்கிறதுல வீக்கான ஆள் கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி சரியா கத்துக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த வழிகள் தெரியும். இன்புட்டை நிறுத்தி அவுட்புட்டை ஆரம்பிங்க. 80-20 ரூலை பயன்படுத்துங்க. ஆக்டிவ் ரீகால் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல growth மைண்ட் செட்டோட இருங்க. இனிமேல் வேடிக்கை பார்த்தது போதும், களத்துல இறங்கி விளையாட ஆரம்பிங்க. உங்க கற்றல் பயணம் இப்போதே தொடங்கட்டும்.